ரசிகன் என்னை தெரியுமா? கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? ஆக ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் தெரியுமா? நான் பிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா? உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா? ஆக ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் மனைவி தொட்டிலில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு நாங்கள் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே மனதை மயக்கும் மணித்துளிகளாய் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பல பாடல்களை வழங்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாடல்கள் நிச்சயமாக உங்கள் மனங்களிலே நீங்காத இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இசை கர்நாடக இசையானது மெல்லிசையாக மலர்ந்து திரை இசையாக உருவாகி இன்று வரை பல மாற்றங்களோடு எங்கள் வாழ்வோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சக்தி இசை கொண்டு அப்படிப்பட்ட இசையினை பாடல்களாக நாங்கள் அவ்வப்போது உணர்வுகளுக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் கேட்டு கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பலருக்கு பல உணர்வுகளை தாங்கி வரும் பாடல்கள் பல விடயங்களை மனங்களிலே இருத்தி சென்றுவிடும். ஆகவே எப்படிப்பட்ட பல பாடல்களிலே பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள், புதிய பாடல்கள் என்று சொல்லி பல பாடல்கள் இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் அருமையான பாடல்கள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. இன்றைய தினமும் நாங்கள் இந்த இசை கோர்வைக்காக நாங்கள் எங்களுடைய இசை கலைஞர்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். வழமை போலவே எங்களோடு அருமையான இந்த பாடல்களுக்கான இசையினை வழங்குவதற்காக கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவின் தலைவர் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து வளர்ந்து வரும் ஒரு அற்புதமான தாள இசை கலைஞர், மற்றவர்களை தாளம் போட வைக்கின்ற ஒரு அற்புதமான கலைஞர் பவன் அவர்கள் ஒக்டோபர் வாத்திய கருவியோடு இணைந்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து இசையிலே முக்கியமாக பார்த்தும் பாராமலும் கேட்டும் கேட்காமலும் இருக்கின்ற பல வாத்தியங்கள் இருந்தாலும் இந்த வாத்தியம் இல்லை என்றால் இசையிலே சுவாரஸ்யம் குன்றிவிடும். பேஸ் கிட்டார், இந்த பேஸ் கிட்டார் வாத்திய கருவியோடு ராஜு அவர்கள் இணைய காத்திருக்கின்றார். அவரையும் நாங்கள் இந்த நேரத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். இவர்களோடு இணைந்து எங்களுடைய பாடகர்களாக டப்ரினா, தசாங்கன், ரங்கநாதன், அவர்களோடு இணைந்து அக்ஷயா, சுகுணசீலன் ஆகியோரையும் நாங்கள் இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இவர்கள் அனைவருடைய இணைவிலே இன்றைய தினம் அருமையான பல பாடல்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. வாருங்கள், சுவாரஸ்யமாக இணைந்து கொள்ளலாம். இது எங்கள் கச்சேரி ஆரம்பம். அந்த காலத்து திரைப்படங்களிலே இரட்டை வேடம் என்று சொன்னால் சுவாரஸ்யமாக திரைப்படங்களை மக்கள் பார்ப்பதற்கு வருவார்கள். குறிப்பாக நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இருக்கின்ற காலப்பகுதிகளிலே இந்த இரட்டை வேடம் என்பதை மிக சாதாரணமாக தொழில்நுட்ப வசதிகளோடு அவர்கள் படமாக்கி விடுவார்கள். ஆனால் அன்றைய காலங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு நடிகர் இரட்டை வேடம் நடிப்பது என்று சொன்னால் மிகுந்த சிரமம். ஒரு கேரக்டராக மாறி நடித்துவிட்டு அடுத்த கேரக்டராக மாறி நடித்து இரண்டையும் சேர்த்து நிறைய தொழில்நுட்ப சிக்கல்கள், நடிப்பு சிக்கல்கள் என்று சொல்லி பல விடயங்களை சிக்கல்களாக அனுபவித்து அந்த இரட்டை வேடங்கள் படமாக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட இரட்டை வேட படங்களுக்குள்ளே குடியிருந்த கோவில் உங்களுக்கு தெரியும். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே இந்த குடியிருந்த கோவில் இரட்டை வேடம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு அற்புதமான திரைப்படமாக அமைந்திருக்கும். கே சங்கர் அவர்களுடைய இயக்கத்திலே 1968 உருவாக்கப்பட்டதுதான் இந்த குடியிருந்த கோயில் திரைப்படம். இந்த குடியிருந்த கோயில் திரைப்படத்திலே எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் அருமையாக நடித்திருப்பார்கள். இந்த திரைப்படத்துக்கான இசையை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் வழங்கியிருப்பார். இந்த திரைப்படத்திலே அருமையான பல பாடல்கள் இடம்பெற்றது. நான் நினைக்கின்றேன், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம், என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, குங்கும பொட்டின் மங்களம், நான் யார் நீ யார், துள்ளுவதோ இளமை என்று பல பாடல்கள் இருக்கிறது. ஆனால் உன் விழியும் என் வாழும் சந்தித்தால் என்கின்ற அருமையான பாடல்கள் கூட இருக்கிறது. இது இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு பாடலோடு தான் நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். TM சவுந்தரராஜன் அவர்களுடைய குரலிலே வாலி அவர்களுடைய அற்புதமான வரியிலே உருவான பாடல் தான் என்னை தெரியுமா என்கின்ற அந்த பாடல். அந்த பாடலோடு தான் நாங்கள் அருமையாக அடுத்து இந்த நிகழ்ச்சியோடு உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். இந்த பாடலை வழங்குவதற்காக நாம் அழைத்து நிற்பது ரங்கநாதன் அவர்களை. என்னை தெரியுமா, என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, ஆக ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் தெரியுமா, நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா, ஆக ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன்
புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் நான் புதுமையானவன் உலகை புரிந்து கொண்டவன் நல்ல அழகை தெரிந்து மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் பாடலாம் பாடலாம் அனைவரும் கூடலாம் வாழ்வை சோலையாக்கலாம் இந்த காலம் உதவி செய்ய இங்கு யாரும் உறவு கொள்ள அந்த உறவை கொண்டு மனித இனத்தை அளந்து பார்க்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் இசையிலே மிதக்கலாம் எதையுமே மறக்கலாம் என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் காவலை மறக்க கவிஞர் பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஒரு சிலையை கண்டேனே அது சிரிக்க கண்டேனே இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே ஒரு சிலையை கண்டேனே அது சிரிக்க கண்டேனே இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே வானிலே ஒரு நிலா நேரிலே இரு நிலா காதை அமுதை பொழியலாம் அவள் அருகில் வந்து பழக நான் மொழிகி போல உருக இதழ் பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே கொடுத்ததை நினைக்கலாம் கொடுத்தவன் மறக்கலாம் கொடுத்ததை நினைக்கலாம் கொடுத்தவன் மறக்கலாம் என்னை தெரியுமா நான் பிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் காவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆஹா ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் கண்ணாடி முன்னே நின்று தனியாக நான் பேச யாரேனும் ஜன்னல் தாண்டி பார்த்தால் ஐயோ உள்பக்கம் தாழ்பால் போட்டு அறையினுள் நீ வந்தாய் கை நீட்டி தொட்டு பார்த்து காற்றே ஐயோ என் வீட்டில் நீயும் வந்து சேரும் காலமிக்காலம் கோமாளி செய்தேன் வாடுதே
எப்பொழுதுமே மகள்களுக்கெல்லாம் கதாநாயகனாக இருப்பது தந்தை என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஒரு பெண் பருவமடைந்து திருமணத்திற்கு தயாராகிறாள், இல்லை தனதுக்கான ஜோடியை தேடிக்கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால், யாரை போல அவள் தனக்கான துணையை தேடுவாள் என்று சொன்னால், எனக்கு அந்த நடிகர் போல் வேண்டும், இந்த நடிகன் போல் வேண்டும் என்று சொல்லி ஒரு சில பெண்கள் விரும்புவார்களே தவிர, அநேகமான பெண்கள் விரும்புவது என் தந்தையைப் போல இவன் இருப்பானா, என் தந்தையைப் போல இவன் அன்பு செலுத்துவானா, என் தந்தையைப் போல இவன் பாதுகாப்பு தருவானா, என் தந்தையைப் போல இவன் பாசத்தோடு அரவணைத்துக் கொள்வானா என்று சொல்லி தந்தையை முன்னிலைப்படுத்தி தந்தையினுடைய சாயலாக தனக்குரிய காதலன் அல்லது கணவன் அமைவானா என்கின்ற ஏக்கம் பல பெண்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவர்களைத்தான் அந்த பெண்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது தந்தைக்கான ஒரு பாடலாய், அதாவது தந்தை மகளுக்காக வியம்புகின்ற ஒரு பாடலாய் ஒரு பாடல் வேண்டும் என்று கேட்டால், புதிய திரைப்படங்களிலிருந்து நீங்கள் எந்த பாடலை தெரிவு செய்வீர்கள் என்று சொன்னால், விஸ்வாசம் திரைப்படத்திலே இடம்பெற்ற கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, அந்த திரைப்பட காட்சியிலே அந்த பாடல் வருகின்ற பொழுது பலருக்கு கண்கள் குளமாகியதை நாம் அறியக்கூடியதாக இருந்தது. டி இமான் அவர்களுடைய அற்புதமான இசை அந்த பாடலுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கும். டி இமானுக்கு ஒரு சிறந்த இசையமைப்பாளர், பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்கின்ற ஒரு தேசிய விருது கூட அவருக்கு இந்த திரைப்படத்திலே கிடைத்தது என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது நான் நினைக்கின்றேன். ஆகவே அவருடைய அந்த முயற்சியால் இந்த திரைப்படம் மிகுந்த வெற்றி திரைப்படமாக அமைந்திருந்தது. இசை ஒரு பக்கபலமாக அமைந்திருந்தது. இந்த பாடல் அந்த திரைப்படத்துக்கான ஒரு முக்கிய பலமாக அமைந்திருந்தது என்று சொன்னால் அது மறக்க முடியாது. 2019ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் பலருக்கான ஒரு வித்தியாசமான அஜித் ரசிகர்களுக்கான ஒரு திரைப்படமாக அமைந்திருந்தது. சிறுத்தை சிவா அவர்களுடைய இயக்கத்திலே இந்த திரைப்படம் இயக்கப்பட்டிருந்தது. ஆகவே இமான் அவர்களுடைய உருவாக்கத்திலே வந்த இந்த கண்ணான கண்ணே நான் நினைக்கிறேன் சித் ஸ்ரீராம் அவர்கள் பாடியிருப்பார். ஆனால் சித் ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடலை பெண் குரலிலே நாங்கள் இப்பொழுது கேட்கப் போகிறோம். அக்ஷயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த பாடலை அருமையாக உங்களோடு இணைத்துக் கொள்வதற்காக. வாருங்கள் அக்ஷயா.
அது உன் நெத்தி மீது முத்தங்கள் வைக்கணும். போர்வைகள் போர் போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும். எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும். ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே. இதய தெய்வம் புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி உங்கள் எல்லோருக்குமே தெரியும். தமிழக முதல்வராக இருந்து மக்கள் மனங்களை வென்று, நடிகராக இருந்து மக்கள் மனங்களை வென்று தமிழ்நாட்டையே ஆண்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களில் முக்கியமானவர் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜிஆர் என்பது எல்லோருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய திரைப்படங்களிலே ஏழை எளிய மக்களுக்காக அவர் தன்னை அர்ப்பணிப்பது போல, அவர்களுக்காக பாடுபடுவது போல, அவர்களுக்காக குரல் கொடுப்பது போல பல திரைப்படங்களை அவர் நடித்திருக்கின்றார். ஆகவே அந்த கண்டம் உண்மையிலேயே மக்களை அவரை ஒரு நாயகனாக பார்க்க தூண்டியது. அப்படிப்பட்ட திரைப்படங்கள் தான் அவரை நாயகனாக மக்கள் மனங்களிலே இருத்தியது. அந்த எண்ணம் தான் அவரை பின்பு அரசியலில் நிற்கின்ற பொழுது அவருக்கான ஆதரவை மக்கள் வழங்குவதற்கு காரணமாகவும் இருந்தது. ஆகவே இப்படிப்பட்ட அந்த திரைத்துறை அரசியலிலும் கால் வைத்ததற்கு இவர்கள் ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே இவர் மக்களோடு மக்களாக பல நிலை மக்களுக்காக இவர் தன்னை அர்ப்பணித்து சில திரைப்படங்களை நடித்திருக்கின்றார். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் கேட்கவிருக்கின்ற பாடலோடு இடம்பெறுகின்ற திரைப்படத்தை பற்றி நான் கூறுகிறேன். கடல் தொழில், கரையோர பிரதேசங்களிலே வாழ்கின்ற மக்கள் முக்கியமாக கடல் தொழிலை பிரதானமாக கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட கடல் தொழில் சார் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் படகோட்டி. ஒரு மீனவனாக எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். 1964ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் சக்தி டி கிருஷ்ணசாமி அவர்கள் எழுத டி பிரகாஷ் ராவ் அவர்கள் இயக்க இந்த திரைப்படம் வெளிவந்தது. இந்த திரைப்படத்துக்கான இசையினை இரட்டையர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவர்கள் வழங்கியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் அருமையாக வாலி அவர்களால் எழுதப்பட்டிருக்கும். இந்த பாடல்கள் கூடுதலாக டி எம் சவுந்தரராஜன் அவர்களால் பாடப்பட்ட பாடல்களாகவே இருக்கும். ஆகவே அடுத்து நாங்கள் கேட்கவிருக்கின்ற பாடல் முக்கியமாக, அதாவது மக்கள் படுகின்ற கரையோர கடற்தொழில் மீனவ மக்கள் படுகின்ற துன்பங்களை உணர்த்துவதாக ஒரு பாடல். கையிலே ஒரு வட்ட ரபான இசை கொண்டு அடித்து அடித்து மீனவனாக எம்ஜிஆர் அவர்கள் பாடுகின்ற ஒரு பாடல் தான் தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் திளைக்க வைத்தான் என்று சொல்லி அருமையாக வாலி அவர்களுடைய வரிகளுக்கு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக குரல் கொடுத்திருப்பார். அந்த பாடலோடு தான் நாங்கள் அடுத்து இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இந்த பாடலை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய ரங்கநாதன் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ
பிறக்க வைத்தார். கட்டிய மனைவி தொட்டிலில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே. அலைகடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் பிழைக்க வைத்தான். தரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ. தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரை மேல் பிறக்க வைத்தான். ஏதோ தன்னாலே உன்மேல் காதல் கொண்டேனே. ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. ஹே அஸ்க் அஸ்க் ஹே பா ஹே அஸ்க் அஸ்க் feeling அந்த حالك بوك جندا جندا عشق عشق ملا. لو عشت في أنا برابك دارم من هذا اللي نملي. أسك 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 ஊதா
கண்ணுக்குள்ள இணைக்கும் கண்டு வரும் காட்சி எல்லாம் கண்மணிகளை உருத்தோ காணாத ஓரும் கண்ணுக்குள்ள இணைக்கும் உள்ளில்லாத பூமி போல தோகை மேனி என்று அள்ளும் போதும் மீண்டும் வீடும் ஆடும் ஆசை உண்டு. உள்ளில்லாத தாளை போல தோகை மேனி என்று அள்ளும் போதும் மீண்டும் வீடும் ஆடும் ஆசை உண்டு. அந்த நேரம் ஏறிலே சொர்க்கம் தோன்றுமோ? அந்த நேரம் ஏறிலே சொர்க்கம் தோன்றுமோ? காணாததும் கேளாததும் காதல் நேரம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகனியோ பச்சை கிளி முத்துச்சாரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகனியோ அடிராக்கு முத்தராக்கு குதிரா குடிய சோட்டு வலகாப்பு தங்க காப்பு இவ கை பிடிச்சு போட்டு அடவேலாண்டி பாழ்பாண்டி வேட்டைய கட்டுங்கடா அடமாயாண்டி முனியாண்டி மத்தள கொட்டுங்கடா கிளி மூக்கு முத்தம்மா ஏ வாக்கு சொத்தம்மா வானவராயனுக்கு ராணிக்கு வாரிசு வந்தாச்சு அடிராக்கு முத்தராக்கு புதுரா குடிய சோட்டு சரி நேர்களே, நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது. உண்மையில் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே சிறப்பான பல பாடல்கள் உங்களுக்கு பல ஞாபகங்களை தாளாட்டி தந்திருக்கும், பல உணர்வுகளை உங்கள் மனங்களிலே விசிறி சென்றிருக்கும். ஒரு அற்புதமான மனதை மயக்கிய மணித்துளிகளாக இந்த பாடல்கள், இந்த மணித்துளிகள் அழகாக்கி இருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். ஆகவே அந்த சந்தோஷத்தோடு உங்களுடைய மனநிறைவோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த அழகான இசைக்கோர்வையை உங்களுக்காக வழங்கிய ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழுவின் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவர்தான் பிரதான கீபோர்ட் வாத்திய கருவியோடு இந்த இசையை அழகாக வழங்கியிருந்தார். அவரோடு இணைந்து தாளம் போட வைத்த எங்கள் தாள வாத்திய கருவியை கொண்டமைந்த அற்புதமான வாத்திய இசை கலைஞன் பவன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. அத்தோடு இணைந்து அழகான ரம்மியமான இசையை அழகாக வழங்கி சென்ற ராஜு அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. பேஸ் கிட்டார் கலைஞராக எங்களோடு இணைந்து கொண்டிருந்த ராஜு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆகவே இந்த இசைக்கலைஞர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்ச்சியை அழகாக படமாக்கி எங்களுடைய டான் தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப குழுவினர் மற்றும் படத்தொகுப்பாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்று சொல்லி அனைவரையும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவில் கொண்டு, முக்கியமாக இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த எங்களுடைய நேர் சொந்தங்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேயர்களே.